தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி நெருக்கடி கொடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். கடந்த மே மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றார். மைனாரிட்டி அரசு அமைத்தார். மேலும் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் சட்டசபையில் மெஜாரிட்டியை நிரூபித்தார். தமிழக வெற்றி கழக அரசில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருப்பவர் வன்னியரசு. தேர்தலுக்கு முன்பாக விஜயை கடுமையாக விமர்சித்தார் திருமாவளவன். விஜயால் ஆட்சியை பிடிக்க முடியாது, RSS பெற்றெடுத்த குழந்தை விஜய் என்றெல்லாம் விஜயை விமர்சித்தார். தேர்தலுக்கு பிறகு அப்படியே தலைகீழாக மாறினார். தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்ததில் தனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று அறிவித்துள்ளார். திருமாவளவன் கூறியுள்ளார், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்ததில் தனக்கு மகிழ்ச்சி இல்லை. திமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தோம். தவேக ஆட்சி அமைத்ததில் ஜோசப் விஜய் முதலமைச்சரானதில் தனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று அறிவித்துள்ளார். திருமாவளவன் மீது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் சந்தேக பார்வை பார்க்கின்றனர். தற்பொழுது சமூக வலைதளங்களில் தவேக தொண்டர்கள் ஜோசப் விஜய் முதலமைச்சரானதில் மகிழ்ச்சி இல்லை என்று சொன்னால், தவேக ஆட்சி அமைத்ததில் மகிழ்ச்சி இல்லை என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என்று தவேக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். தவேக ஆட்சி அமைத்ததில் மகிழ்ச்சி இல்லை என்று சொன்னால் வன்னியரசு தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செல்லட்டும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். இது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமாவளவன் பேச்சு ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று போன்று உள்ளது. மதில் மேல் பூனையாக உள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தனக்குரிய அங்கீகாரம் கிடைக்காவிட்டால் திமுக கூட்டணிக்கு கூட திருமாவளவன் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது தவேக ஆட்சி அமைத்ததில் தனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று திருமாவளவன் கூறியது தவேக தொண்டர்களை கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது.